பங்குச்சந்தை எப்போது உயரும் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எப்படி முதலீடு செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்கால செல்வத்தை தீர்மானிக்கும். இதுதான் சென்னை ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்ற மேஜிக் மணி டி&ஸ் சமிட் கருத்தரங்கில் ஒலித்த முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டில் நிதி மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை அனைவரிடமும் கொண்டு செல்லும் நோக்கில் மேஜிக் 20 தமிழ் நிறுவனம் நடத்திய இந்த கருத்தரங்கில் 200க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நேச்சுரல்ஸ் நிறுவனத்தின் கோ-ஃபவுண்டர் மற்றும் CEO C.K. குமரவேல், ஆதித்ய பிர்லா சன் லைஃப் AMCயின் CEO பாலசுப்ரமணியன், HDFC பென்ஷன் ஃபண்ட் CEO ஸ்ரீராம் ஐயர், 361 அசெட் CEO ராகவ் ஐயங்கார், ஐதாட் நிறுவனர் ஷியாம் சேகர், BSE குழுமத்தின் இந்தியா INX நிறுவனத்தின் CEO விஜய் கிருஷ்ணமூர்த்தி, சின்சியர் சிண்டிகேஷன் CEO சிவராமகிருஷ்ணன், அதிசிய டெவலப்பர்ஸ் CEO மணிகண்டன், முதலீட்டு நிபுணர் வ நாகப்பன், காம் ட்ரெண்ட்ஸ் CEO ஞானசேகரன், பங்குச்சந்தை நிபுணர்கள் ரெஜி தாமஸ் மற்றும் எஸ் கார்த்திகேயன், பஜாஜ் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் CEO லக்ஷ்மி ஐயர், அனிகட் கேபிட்டல் கோ-ஃபவுண்டர் பாலமுருகன் உள்ளிட்ட முன்னணி தொழில் மற்றும் நிதித்துறை வல்லுநர்கள் முதலீட்டாளர்களின் மனதில் இருந்த பல கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளித்தனர். ஒரே நாளில் பணக்காரராக வேண்டும் என்ற எண்ணத்தை விடுங்கள், தொடர்ந்து சரியான முறையில் முதலீடு செய்தால் செல்வம் தானாக உருவாகும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். சந்தையின் தினசரி ஏற்ற இறக்கங்களை பார்த்து பதற்றப்படாமல் நீண்டகால முதலீட்டு ஒழுக்கத்தை கடைபிடிப்பதே வெற்றிக்கான பாதை என்றும் தெரிவித்தனர். தங்கம் குறித்து பேசிய நிபுணர்கள், விலை குறையும் போது பயப்பட வேண்டாம், அதுவே வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பு என்று ஆலோசனை வழங்கினர். கமாடிட்டி சந்தையில் சரிவு என்பது இயல்பான சுழற்சி என்றும் விளக்கினர். உலகளாவிய முதலீட்டு வாய்ப்புகள், மியூச்சுவல் ஃபண்ட், பங்குச்சந்தை, சொத்து ஒதுக்கீடு, செல்வ மேலாண்மை, முதலீட்டாளர்கள் செய்யும் பொதுவான தவறுகள் என பல முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கேள்வி பதில் அமர்வில் முதலீட்டாளர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு நிபுணர்கள் நடைமுறை தீர்வுகளை வழங்கினர். கோடீஸ்வரர்களின் ரகசியம் பெரிய வருமானம் அல்ல, சரியான முதலீட்டு பழக்கம்தான் என்ற வலுவான செய்தியுடன் நிறைவடைந்த இந்த கருத்தரங்கு முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையையும் தெளிவான வழிகாட்டுதலையும் வழங்கிய நிகழ்வாக அமைந்தது.